லட்சியம். நம்மளோட தேசம் நல்லா இருக்கணும், அது லட்சியம். மக்கள் நல்லா இருக்கணும், அது லட்சியம். ஜனங்க நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஜனநாயகம் நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஆனா வாக்கு கூட போடத்துக்கு வர முடியாத அளவுக்கு யாரும் பண்ணக்கூடாத அலட்சியம். ஏன்னு கேட்டாக்கா, இன்றைக்கு வாக்களிப்பது என்பது ஒரு புதிய தலைமுறை, இளைய தலைமுறை. அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்க எத்தனை வேலை இருந்தாலும் சரி, தாயின் மணிக்குடி பாரீர் என்பது சொல்வதை போல நீங்க கொஞ்சம் ஒரு மணி துளை, 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வாக்களிக்க வேண்டாம். இப்ப நான் வந்தேன், கியூல நின்று தான் ஓட்டு போட்டேன். மக்களோட மக்களா நின்று ஓட்டு போட்டேன். இங்க கேட்டாக்கா கேள்வி கேட்டேன், சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரூல்னாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு போட்டுட்டு 68, 69 வயசுல இருக்கிற தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதெல்லாம் நீங்க கவர் பண்றதும் இல்லை. மீடியான்னு சொன்னா எதை கவர் பண்ணுமோ அதை கவர் பண்ணும். ஆனாங்க இங்க ஒரு சைடுல நின்று ஒருத்தர் எனக்கு ஒரு சைடுல ஒரு சைடு எஃபெக்ட் டிடிஎஸ் மாதிரி கேள்வி கேட்டாரு. இந்த தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தலை பாக்குறேன். மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேர்தல் ஏற்பட வேண்டும் பாக்குறேன். இன்னைக்கு ஓட்டு போட வந்த மக்களை பாக்குறேன். வயதானவர்கள்லாம் அவங்க வீட்டில இருந்து புறப்பட்டு கஷ்டப்பட்டு கியூல நின்று அந்த ஓட்டு போட்ட அந்த பெரியவர்களை பார்க்கும்போது, அந்த ஜனங்களை பார்க்கும்போது, இன்னும் ஜனநாயகம் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது இறைவனுக்கு என்னுடைய நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றி, அந்த கடவுளுக்கு நன்றி, அந்த கருத்துக்கு நன்றி. ஆனா எனக்கு ஒன்னே மட்டும் புரியுது, ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இது மட்டும்தான் இந்த தேர்தல். எப்படி பாக்குறீங்கன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். இங்க ஓட்டு போட்ட அந்த கூட்டத்தில் இளைஞர்களை நான் தேடுறேன். இளைஞர்கள் முகம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இளைஞர்கள் ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா மறக்காம மத்தியானமா வந்து ஓட்டு போடுங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுங்க, நான் இதை பதிவு பண்ணிட்டு தான் போவேன். பதிவு பண்றத உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போடுங்க. ஏன்னா என்ன பேசினாலும் சில பேர் அதை அப்படியே போடுறீங்க, சில பேர் மாத்தி போடுறீங்க.